Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பார்க்குறப்ப 23,671. இன்னைக்கு ஹை 23,835 வரைக்கும் போயிருந்தது. லோ 23,671 வரைக்கும் வந்தது. ஆனால் முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப ஒரு 64 புள்ளிகள் அதிகரித்து 23,719 முடிவடைஞ்சிருக்கு நிஃப்டி 50. சரி, இன்னைக்கு என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3,367 ஸ்டாக் ட்ரேட் ஆச்சு. அதில் அட்வான்ஸ் பார்க்குறப்ப 1,744, டிக்ளைன் 1,522, எந்த விதமான சேஞ்சுமே இல்லாதது ஒரு 101 ஸ்டாக்கு. என்எஸ்சியில் 52 வீக் ஹை 91, லோ 31, அப்பர் சர்க்கியூட் 114, லோயர் சர்க்கியூட் 84. இன்னைக்கு சிக்னிஃபிகண்டான எந்த ஸ்டாக்குமே பெருசா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஆனா ஹெல்த் கேர் செக்டார் மட்டும் 1% மேல இறங்கி இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 231 புள்ளிகள் அதிகமாகி 75,415 முடிஞ்சிருக்கு. அடுத்து கமாடிட்டி மார்க்கெட்டை பார்க்கலாம். எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.38% குறைஞ்சு 1,59,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.06% குறைஞ்சு ஜூலை மாத ஒப்பந்தம் 2,71,964 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் 0.35% குறைஞ்சு 1,340 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்ததான மாற்றமும் இல்லை. இருந்தால் கூட சொல்கிறேன், 0.11% மட்டுமே அதிகரித்து 9,352 ஜூன் மாதம் ஒப்பந்தம் படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சீங்க? இன்னைக்கா சார் என் முகத்துல தான் சார், கண்ணாடியை தான் பார்த்தேன் எந்திரிச்சோனே போய். ரைட்டு. மத்திய அரசு இந்த நரிமுகத்துல முடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான்னு தெரியல. இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய வருவாய். எதனால ரிசர்வ் வங்கி, மத்திய ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஈவுத்தொகை. சென்ற ஆண்டு 2,69,000 கோடி 2.69 lakh crores ஈவுத்தொகையாக மத்திய அரசுக்கு கொடுத்திருந்தாங்க 2024-25. இது அதுக்கு முந்தைய ஆண்டு கொடுத்ததை விட 27% அதிகம். அதுக்கு முந்தைய ஆண்டு 23-24 2.11 lakh crore, அதாவது 2,11,000 கோடி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. போன வருஷம் அது 2,69,000 கோடி. இந்த ஆண்டு இன்னைக்கு 2,87,000 கோடி மத்திய அரசுக்கு ஈவுத்தொகையாக கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். அது காரணம் முக்கியமா வருமானம் 26% அதிகரிச்சிருக்கு மத்திய ரிசர்வ் வங்கிக்கு. அவர்கள் இந்த டாலர் வாங்கி வைக்கிறது, மற்ற கோல்டு, இதுல இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ், இது எல்லாமே சேர்த்து அவர்களுடைய ஆபரேஷன்ஸ்ல 26% அதிகரிச்சிருக்கு. ஆனால் செலவு அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டா அதிகரிச்சிருக்கு, 27% அதிகரிச்சிருக்கு. அப்படியும் அவர்களுக்கு இந்த ஈவுத்தொகை அதிகரிச்சது காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த பேலன்ஸ் ஷீட், நம்ம ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா விற்று வருவாய்னு சொல்லலாம், ரெவென்யூ அந்த மாதிரி, அதுவே அவங்களுக்கு 20% மேல அதிகரிச்சிருக்கு. ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்காங்க, அவங்களுடைய அந்த கண்டின்ஜென்சி ரிஸ்க்னு இருக்கு. அதாவது எதிர்பாராத ஒரு ரிஸ்க் வரும்பொழுது அதுக்கு ஒரு பஃபருக்கு ஒரு தொகையை இதுல இருந்து ஒதுக்குவாங்க. நம்ம ஒரு பேரலா கரெக்டா அப்படியே சொல்ல முடியாது, பட் நம்ம அந்த ரிசர்வ்ஸ் ஒதுக்கி வைக்கிற மாதிரி. ஸோ அந்த கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி அதீத ஏற்ற இறக்கங்கள்ல இருந்து அதுல வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு 6.5% பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. போன வருஷம் 7.5% இருந்தது, 6.5% குறைச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் அவர்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும்னு நம்புறேன். இது நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரை டாக்ஸ் ரெவென்யூன்னு இருக்கும். டாக்ஸ் ரெவென்யூல டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு, வருமான வரி மாதிரியானதெல்லாம் டைரக்ட் டாக்ஸஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், அதெல்லாம். அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது இந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரியான உள்ள கலால் வரி எல்லாம் அதுல இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல வரும். இது ரெண்டுமே இல்லாமல் நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறதுல வரக்கூடியது. இது மத்திய அரசாங்கத்திற்கு இது ஒரு கணிசமான ஒரு அவங்களுடைய வருவாயாக இது இருக்கும். இன்னைக்கு பாக்குறப்ப செக்டார்ல ஒரு பேட்டர்ன் இருக்க மாதிரி தெரியுது சார். எப்பயுமே நீங்க நிஃப்டி மீடியா விட்டுற சொல்லுவீங்க, அது ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் அப்படின்னு. மற்றபடி ஃபார்மா ஒரு 1.27, ஹெல்த் கேரு, அதே மாதிரி மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் நிஃப்டில, நிஃப்டி 500 ஹெல்த் கேர், இது எல்லாமே இறங்கிருக்கே சார். 1% கீழே இறங்கிருக்கு. என்ன சார் காரணம்? இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெரிய அளவுல அதிகரிக்காமல், இன்னைக்கு சென்செக்ஸ் பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு, நிஃப்டியும் பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் இருந்தாலும் இதை விட அதிகமா முடிவடைந்திருக்கலாம். பட் அப்படி அதிகரிக்காமல் தடுப்பதற்கு அல்லது அதுல முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா, சென்செக்ஸ்ல சன் பார்மாவினுடைய பங்கு 2% கிட்ட இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிஃப்டி எடுத்துக்கிட்டாலுமே
சன் ஃபார்மா வந்து 2.25% இறக்கத்தை சந்தித்திருக்கிறது. மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து 6.25% இன்னைக்கு ஒரு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, சிப்லா, டாக்டர் ரெட்டி லேப், இது எல்லாமே நிப்டியில் உள்ள பங்குகள். இந்த பார்மா செக்டார், ஹெல்த் கேர் செக்டார் சார்ந்த இந்த பங்குகள்ல இது 4மே வந்து இன்னைக்கு நிப்டியில வந்து இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் அதுக்கு அடுத்து என்ன காரணம்னு கேட்பீங்க. சன் ஃபார்மா அதனுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் வெளியானது. நிகர லாபம் 26% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 2714 கோடி ரூபாய். இந்த நிறுவனத்தினுடைய போர்டு வந்து ₹5 பங்கு ஒன்றுக்கு ₹5 டிவிடன் கொடுத்திருக்காங்க. என்ன சார் 26% லாபம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா நல்ல விஷயம் தானே, ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப ஏன் வந்து மார்க்கெட்ல அது நெகட்டிவா இன்னைக்கு 2.5% இறக்கத்துல முடிவடைந்தது அப்படின்னா, இயர் ஆன் இயர் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் அது வந்து பாசிட்டிவா இருந்தாலும், நடப்பு ஆண்டுல இதற்கு முந்தைய காலாண்டு சீக்வன்ஷியல்னு சொல்லுவோம், இதற்கு முந்தைய காலாண்டு டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்த அந்த காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 19% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 6% குறைஞ்சிருக்கு. சோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது. அது போக காஸ்ட் இன்க்ரீஸ் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சன் ஃபார்மா பங்கினுடைய இது வந்து சந்தையில் வந்து அந்த ரிசல்ட் வந்து பெரிய அளவுல பாசிட்டிவா எடுத்துக்கல. நான் இதை நெகட்டிவ்னு சொல்லவே மாட்டேன் நிச்சயமா, ஏன்னா அடுத்து சொல்ல போற பங்குமே அப்படித்தான், மேக்ஸ் ஹெல்த் கேர். அதுவுமே வந்து ஒரு மோசமான ரிசல்ட் எல்லாம் சொல்லவே முடியாது, ஒரு ஸ்லைட்லி பெட்டரான ரிசல்ட் தான். சந்தையினுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருக்கா வேற மாதிரி இருக்கும். அதை எதிர்பார்த்த அந்த பங்கினுடைய விலை முன்பே ரேலி ஆகும் சில சமயங்கள்ல. அப்ப அது மாதிரி இல்லைன்னா இந்த கரெக்ஷன்ஸ் வர்றது சகஜம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தினுடைய பங்கு பாத்தீங்கன்னா காலாண்டு லாபமும் அதிகரிச்சிருக்கு, ரெவென்யூவும் அதிகரிச்சிருக்கு, லாபமும் அதிகரிச்சிருக்கு, இயர் ஆன் இயர் ஒப்பிட்டு பார்த்தாலுமே அதிகரிச்சிருக்கு. ஆனால் எதனால வந்து அது நெகட்டிவா இப்போதைக்கு பார்க்கப்படுகிறதுனா ரெண்டு மூன்று விஷயங்கள். குறிப்பாக ஒன்று, அவங்களுடைய மார்ஜின்ஸ் ஆர் கமிங் அண்டர் பிரஷர். அவங்களுடைய அந்த லாப விகிதம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு குறைய ஆரம்பிக்கும், இன்னும் மேலும் குறையலாம்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் அவர்களுடைய காஸ்ட், அந்த காஸ்ட் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதனால வந்து லாபம் வந்து சைட்வேஸ் நோக்கி போகும், பெரிய வளர்ச்சி இருக்காது என்று சொல்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்லப்படுகிறது என்னன்னா, பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் அந்த நிறுவனம் இப்ப இறங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1400 கோடி முதலீட்டுல வந்து லக்னோல ஒரு 700க்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரி. இது மாதிரி வந்து இன்னும் வேறு சில இதெல்லாம் மேக்ஸ் ஸ்மார்ட் டவர்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. நானாவதி மேக்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஒரு 250 பேர் அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய ஒரு 2-3 இடங்கள்ல 2-3 இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து நல்லதுதான், ஆனால் இதனுடைய முழு பலன்களும் இந்த ரெவென்யூ, இந்த ப்ராஃபிட்ங்கிறது வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், ஒரு சில ஆண்டுகள் கூட சில சமயங்கள் ஆகும். ஆனால் அந்த காலகட்டத்துல இதற்காக வாங்கிய கடன் மீதான வட்டியோ அல்லது அந்த அதிகப்படியான செலவுகளோ வந்து அந்த லாபத்தை குறைத்து காட்டும். அப்படிங்கிறதுனால வந்து இது ஒரு தற்காலிகமாக அது ஒரு பின்னடைவு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்மா செக்டார் வந்து இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸோ நிப்டியோ அது இந்த ரெண்டும் இறங்கல, இந்த 3-4 பங்குகள் இறங்கலைன்னா இன்னும் கூட அதனுடைய ஏற்றம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இந்த செக்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா சார் வரும் நாட்கள்ல? ஏன்னா இறங்கி இருக்க பட்சத்துல அதான் முதலீட்டுக்கான சரியான தருணம்னு சொல்லுவீங்க. ஆமா, அது ஒரு நாள் 2 நாள் இறங்குறத பத்தி நம்ம பார்க்க முடியாது. ஒரு தொடர் இறக்கத்துல கொஞ்ச நாள் இருந்ததுன்னா, ஒரு நியாயமான காரணங்கள் இல்லாமல் போர் மாதிரியான காரணமாக இருந்தால் அது போர் நிற்கும் பொழுது இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சோ அதனால இது வந்து இந்த நிறுவனங்களுக்கு ஸ்பெசிபிக்கான விஷயங்கள். சோ அதனால அதை நம்ம அலசி ஆராய்ந்துதான் நம்ம செய்யணும். நான் வந்து ஃபார்மா பத்தி சொன்னேன். இன்னொரு விஷயம் வங்கித்துறை. இன்னைக்கு வந்து சென்செக்ஸும் நிப்டியும் அதிகரிச்சிருப்பதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கித்துறை, நிதித்துறை சார்ந்த பங்குகள், குறிப்பாக ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி, ஆக்சிஸ் வங்கி, கோட்டக் வங்கி. இது நாளை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலா சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிவடைஞ்ச மாதிரி தான், ஏதாவது இறக்கத்துல முடிவடைந்தது போலதான் இருக்கும். 300 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு ஏற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிஐசிஐ வங்கியினுடைய பங்கினுடைய ஏற்றம் மட்டும் 133 புள்ளிகள் இன்னைக்கு சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு காரணம். 94 புள்ளிகள் சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு HDFC வங்கி காரணம். 76 புள்ளிகள் அதிகரிப்பதற்கு ஆக்சிஸ் வங்கி. ஆக இதுவே வந்து இன்னைக்கு சென்செக்ஸ் அதிகரிச்சதற்கான ஒரு இதை எடுத்துட்டு பார்த்தோம்னா வந்து நியூட்ரலா இருக்கும். சோ இன்னைக்கு சென்செக்ஸை மூவ் பண்ணது 2 துறைகள் தான். கீழே பிடித்து இழுத்தது ஃபார்மா, பெரிய அளவுல விழாமல் தூக்கி பிடித்தது நிதித்துறை சார்ந்த பங்குகள்னு பாக்குறோம். அது அன்றாட ஏற்ற இறக்கம்ங்கிறதுனால நாளை திங்களன்று எப்படி இருக்கும் நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ இந்த ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்டை வச்சு இந்த கால்ஸ் எடுக்கிறது வந்து சரியா இருக்காது முதலீடுங்கிறது. கரன்சி எப்படி சார் இருக்கு இன்னைக்கு வேற அந்த நம்ம எவ்வளவு தூரம் டாலர் வச்சிருக்கோங்கிற தரவும் வெளியாகும்னு சொன்னீங்க, அது வந்துருச்சுங்களா? இல்ல, அது இனிமேல் தான் வரப்போகிறது. பட் அதற்கு முன்பு கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நமக்கு சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்புல பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. ஆனால் உள்ளூர் சந்தையில ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டாலர் வீக்கன் ஆயிருக்குது பார்க்க முடிகிறது. ரூபாய்க்கு நிகராக 68 பைசா இன்னைக்கு இறங்கி இருக்கு. இது ஒரு கணிசமான ஒரு இறக்கம் தான். ஆனாலும் 96க்கு கீழே இன்னும் வரல. தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல நான் சொல்றது ஜூன் மாத ஒப்பந்தம். மே மாத ஒப்பந்தம் 96 கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மட்டும் 63 பைசா இறக்கத்துல 95.6
6 அப்படின்னு இறங்கி இருக்கு. 96க்கு கீழே வந்திருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இப்போதைக்கு டு ஸ்டார்ட் வித். இது முழுக்க சாதகம் சொல்ல முடியாது, பட் நிச்சயமாக இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். யூரோ அதே மாதிரி வந்து மே மாத ஒப்பந்தம் 82 பைசா இன்னைக்கு இறங்கி இருக்கு 111.38. பிரிட்டிஷ் பவுண்ட் 81 பைசா இறக்கத்துல 128.62. அதே மாதிரி ஜாப்பனீஸ் எண் கூட இன்னைக்கு வந்து 51 பைசா இறக்கத்துல 60.13. சோ எல்லாமே ரூபாய்க்கு நிகராக இறங்கி இருக்குது. ஆனால் சர்வதேச அளவில் டாலருடைய மதிப்புல பெரிய மாற்றம் இல்லைங்கும் பொழுது ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இது இன்னைக்கு நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஏற்றுமதி சார்ந்த துறைகள்லையும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு இதே போக்கு தொடர்ந்தால். இதே போக்கு தொடருமா சார்? சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பொதுவெளியில் வரக்கூடிய தரவுகள் அல்லது அரசு சார்ந்தவர்கள், அது அரசு சார்பாக சார்பெடுத்து பேசக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் அப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது பார்த்தா 100 தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, 100 தொட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது எப்படி பிரச்சனை இல்லைன்னு தெரியல, பட் ஆனால் சொல்றாங்க அவங்க. ஸோ அதனால வந்து அரசு வந்து இந்த ஷாக்கை அப்சார்ப் பண்ணி மெல்ல அதை நோக்கி நாம் நகர்கிறோம் பெட்ரோல் விலையை போல அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போதைக்கு வந்து இந்த போர் நிறுத்தம் வந்து நமக்கு இறக்குமதி குறைந்து பல விஷயங்கள் அதெல்லாம் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் இருந்தால்தான் டாலர் ரெக்கவர் ஆகும். இல்லைன்னா ரொம்ப போனா ₹1 ₹1.5 ரெக்கவர் ஆகலாம். அதற்கு மேல பெரிய அளவுல அந்த 93 94க்கே வருமாங்கிறது டவுட். வரலாம், அவ்வளவுதான் வரலாம். அதற்கு மேல பெரிய அளவுல ரெக்கவர் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 100 லட்சியம் எப்பன்னு தெரியல. சிறப்பு செய்திருக்கீங்களா சார்? காலாண்டு முடிவுகள் வந்துட்டு இருக்கு, அப்பப்ப பேசிட்டு இருக்கோம். பெரும்பாலான முடிவுகள் வந்துருச்சு. இப்போ இன்ஃபோ எட்ஜ் நௌக்கரின்னு சொல்லுவோம், அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. நிகர லாபம் 22% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 566 கோடி. ரெவென்யூவும் 16% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இன்ஃபேக்ட் இந்த இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு வந்து டெக்னாலஜி எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. மற்ற முடிவுகள் வரும் பொழுது நம்ம அதை பற்றி பேசலாம். சிறப்புங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.